ஆலயா காட்டன் உடன் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் வேட்டிகள், சட்டைகள். ஸ்ரீ அரங்கநாதர் கோவிலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழிபாடு. தீர்த்த பிரசாதங்களுடன் உற்சாக வரவேற்பு. திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழிபாடு. கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்பு. திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தூண் மீது தீபம் ஏற்றுவதற்கு தடை கோரிய தமிழக அரசின் மேல்முறையீட்டு வழக்கு நாளை தீர்ப்பு வழங்குகிறது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் 2 நீதிபதிகள் அமர்வு. சென்னையில் அரசு அலுவலர்கள் பயன்பாட்டிற்காக வாங்கப்பட்ட 155 புதிய வாகனங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்தார். ஆன்லைன் டெலிவரி ஊழியர்கள் 100 பேருக்கு மானிய விலையிலான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களையும் வழங்கினார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்வு. 1 சவரன் தங்கம் 1,1440 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் இன்று ஒரே நாளில் வெள்ளி விலை கிலோவுக்கு 8000 உயர்வு. 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கு விற்பனை. திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழிக்கு இன்று 58வது பிறந்த நாள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து. தமிழ்நாட்டில் அதிகார பகிர்வு குறித்து விவாதிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ஜோடங்கரை தொடர்ந்து மக்களவை காங்கிரஸ் கொறடா மாணிக்கம் தாக்கூரும் வலியுறுத்தல். பொங்கல் பண்டிகைக்கு அரசு கொள்முதல் செய்யும் கரும்புக்கு வெறும் 15 ரூபாய் தான் விலையா என அன்புமணி கேள்வி. நடப்பாண்டிலாவது கரும்பை உழவர்களிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தல். 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி என ரகசிய வாக்கெடுப்பு நடத்தினார் பிரேமலதா விஜயகாந்த். மாவட்ட செயலாளர்களின் விருப்பம் கடலூர் மாநாட்டில் அறிவிக்கப்படும் எனவும் பேட்டி. தஞ்சை மத்திய மாவட்ட திமுக வர்த்தகணி அமைப்பாளர் சி. சுந்தரபாண்டியன் இன்று தாவேகாவில் இணைகிறார். திமுக இளைஞரணி நிர்வாகி மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சியினரும் விஜய் முன்னிலையில் ஐக்கியமாகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் திமுக தெற்கு ஒன்றிய அவைத்தலைவருக்கு கன்னத்தில் பளார். நிகழ்ச்சிகளுக்கு தன்னை ஏன் அழைப்பதில்லை என கேட்டதால் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ டி.ஜே. கோவிந்தராஜன் ஆத்திரம். தன்னை தாக்கிய எம்எல்ஏ கோவிந்தராஜன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருவள்ளூர் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய அவைத்தலைவர் முனிவேல் மாவட்ட செயலாளரிடம் புகார். தைப்பொங்கல் தினத்தில் நடைபெறும் மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பணிகள் பூமி பூஜையுடன் தொடக்கம். வாடிவாசல், மேடை மற்றும் பார்வையாளர் மாடம் அமைக்கும் பணிகளை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார். தனிக்கட்சி தொடங்கிய பின் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு சிவசேனா பவனுக்கு வந்தார் ராஜ் தாக்கரே. மும்பை மாநகராட்சி தேர்தல் அறிக்கையை உத்தவ் தாக்கரேவுடன் இணைந்து வெளியிட்டார். ரஷ்யாவுடனான எண்ணெய் வர்த்தகத்தை இனியும் தொடர்ந்தால் இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரி மேலும் உயர்த்தப்படும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் திடீர் எச்சரிக்கை. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவுக்கு ஏற்பட்ட கதி கொலம்பியா அதிபருக்கும் ஏற்படும். போதைப் பொருட்களை அமெரிக்காவுக்கு கடத்தப்படுவதை தடுக்கவில்லை என்று கூறி டிரம்ப் எச்சரிக்கை. தென்கொரியாவில் அமெரிக்க தூதரகம் அருகே அதிபர் டிரம்பை கண்டித்து போராட்டம். வெனிசுலா அதிபர் மதுரோவை விடுவிக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் முழக்கம். வெனிசுலாவின் சுதந்திரம் மற்றும் தன்னாட்சி அதிகாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். வேட்டிகன் சிட்டி செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் பேசிய போப் லியோ வலியுறுத்தல். கிரீன்லாந்தை கைப்பற்றும் திட்டத்தை அமெரிக்கா கைவிட வேண்டும். அதிபர் டிரம்புக்கு டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃபிரெடரிக்சன் கண்டிப்பு. உலகின் மிகப்பெரிய தந்தங்களை கொண்ட யானைகளில் ஒன்றான கிரெய்க் 54வது வயதில் உயிரிழந்தது. கென்யாவை பூர்வீகமாக கொண்ட கிரெய்க்கின் ஒவ்வொரு தந்தமும் தலா 45 கிலோ எடை கொண்டது. சுமார் 10 நாள் இடைவெளிக்கு பிறகு கொடைக்கானலில் மீண்டும் உறைபனி. வாகனங்கள் மற்றும் புற்களின் மேற்பரப்பில் வெண்பனி காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். ஆலயா காட்டன் உடன் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் வேட்டிகள், சட்டைகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள்.
செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.